நம்ம அதிகமாக திரையில பார்த்தோம், அதிகமாக கொண்டாடி ரசித்து வரும் பல நடிகர்களின் திடீர்னு உயிரிழக்கும் சம்பவம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்படி ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்திய சில்க் சுமிதா முதல் சுஷாந்த் சிங் ராஜ்புட், ஸ்ரீதேவி வர பல பிரபலங்களுடைய மரணம் இப்போ வரைக்கும் நீங்கா துயரத்தை தருதுன்னு சொல்லலாம். இவங்களோட மரணத்துக்கான பெரும்பாலான காரணம் தற்கொலை தான். இப்படி அந்த வரிசையில பிரபல பாகிஸ்தானிய நடிகை ஹுமேரா அஸ்கர் அலியின் மரணமும் அந்த நாட்டையும் தாண்டி பெரும் அதிர்ச்சி அளிக்கின்ற ஒன்னா அமைஞ்சிருக்கு. பாகிஸ்தான்ல ரியாலிட்டி ஷோக்களையும் திரைப்படங்களையும் நடிச்சு பிரபலமானவர் 32 வயசான ஹுமேரா அஸ்கர் அலி. பாகிஸ்தான் கராச்சி பகுதியில் ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல ஹுமேரா வாடகைக்கு வச்சு வந்திருக்காங்க. கடந்த 5 மாசம் மேலாகவே அவர் வீட்டு வாடகை செலுத்தாதனால வீட்டின் உரிமையாளர் அது குறித்து கேட்க அவரை சமீபத்தில் தொடர்பு கொள்ள முயற்சி செஞ்சிருக்காரு. இதனால வீட்டின் உரிமையாளர் காவல்துறையை அணுகியதனால கடந்த ஜூலை 8ஆம் தேதி ஹுமேரா வசிச்ச வீட்டுக்கு போயிருக்காங்க. கதவை தட்டி எந்த பதிலும் வராததுனால கதவை உடைச்சு உள்ள போனப்போ வீட்டுல இருந்து துர்நாற்றம் வீசி இருக்கு. அங்க ஹுமேரா சடலமா கிடைச்சதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த போலீசார் உடனே உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி பிரேத பரிசோதனையும் செஞ்சிருக்காங்க. அந்த முடிவுல அவங்க உயிரிழந்து கிட்டத்தட்ட 9 மாசம் ஆகுறதா ஒரு அதிர்ச்சி தகவலும் வெளியாகி இருக்கு. வீட்டோட பால்கனி உட்பட எல்லா ஜன்னல்களும் கதவுகளும் உள்ள பூட்டப்பட்டிருக்க நிலையில அவங்க தற்கொலை செஞ்சிருக்கலாம்னு சொல்லப்படுது. இந்த தற்கொலை சம்பவமும் ஹுமேரா எப்படி இவ்வளவு நாள் காணாம போனதை கவனிக்கப்படாம இருந்ததுங்கிற கேள்வியும் இப்போ எழுது. கடந்த சில வருஷமாவே இவங்க தன்னோட குடும்பத்திலிருந்து பிரிஞ்சு தனியாவே வாழ்ந்து வந்தாங்கன்னு சொல்லப்படுது. இந்த நிலையில ஹுமேரா அஸ்கரோட மரணம் சர்வதேச ஊடகங்கள்ல பெரும் கவனத்தையும் பெற்றிருக்கு. இந்த மாதிரி நம்ம இந்தியாவில் நடந்த சில திடீர் மரணங்களை பத்தி இப்போ பார்க்கலாம். தமிழ் சினிமாவில் 80-90களில் கொடிகட்டி பறந்த நடிகை சில்க் சுமிதா கடந்த 1996ல தன்னோட 35 வயசுல தற்கொலை பண்ணி உயிரிழந்துட்டாங்க. நிலா பெண்ணே அப்படிங்கிற தமிழ் படத்துல அறிமுகமாகி ஹிந்தி திரையுலகத்துல கொடிகட்டி பறந்த திவ்ய பாரதி 1993ல தன்னோட 19வது வயசுல மும்பையில 5வது மாடியிலிருந்து கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இவங்களுடைய இறப்பும் இப்ப வரைக்கும் புதிராவே தான் இருக்கு. சூர்யா ஜோதிகா நடிச்ச ஜில்லுன்னு ஒரு காதல் படத்திலையும் லொல்லு சபா மூலம் பிரபலமான சோபனா கடந்த 2011ல காதல் தோல்வியால தூக்கிட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. தமிழ் உட்பட மொத்த இந்திய சினிமா துறையிலையும் கொடிகட்டி பறந்த நடிகை ஸ்ரீதேவியின் மரணம் இப்ப வரைக்கும் நீங்கா துயரத்தை கொடுத்து வருது. கடந்த 2018ல நடிகை ஸ்ரீதேவியின் உடல் பாத்திங் டப்ல உயிரிழந்த நிலையில கண்டெடுக்கப்பட்டதனால அதை பத்தின செய்திகளும் பெருமளவு பேசப்பட்டிருந்துச்சு. அதை தொடர்ந்து இந்திய கிரிக்கெட் வீரர் MS தோனியின் வாழ்க்கை வரலாறு படத்துல நடிச்ச இந்தி நடிகர் சுஷாந்த் சிங் கடந்த 2020ல தற்கொலை பண்ணி இறந்தது இன்னும் பேசும் பொருளாகவே இருக்கு. இப்படியான திடீர் தற்கொலை சம்பவங்கள் அரங்கேறுவது பற்றியும் உங்களை பெரிதும் பாதிச்சவங்களோட மரணத்தை பத்தியும் கமெண்ட்ல சொல்லுங்க.